எல்லாரும் என்ன ஏமாத்துற மாதிரி நீ என்ன ஏமாத்துறியா ஆதுர? சொல்லாதுர. ஏங்க இல்லங்க, நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல. அப்படின்னா ரோஹிணி என்ன எக்ஸாம் எழுத போகணும்? இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குதுங்க. அதுக்கு நான் ரோஹிணி அப்ளை பண்ண சொல்லிருந்தேன். இன்னைக்கு தான் அந்த எக்ஸாம். இதோ இங்க பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல நடக்குதுங்க. அந்த எக்ஸாம்க்கு போறதுக்கு தான் ரோஹிணி கிளம்பிட்டு இருந்தா. ஆனா நீங்க அவளை போக விடாம மடக்கி அவசர அவசரமா வாட்டர் கேன் போட கூட்டிட்டு போயிட்டீங்க. நீங்க கோவத்துல இருந்ததுனால என்னாலயும் ரோஹிணியாலையும் அந்த உண்மையை அப்ப சொல்ல முடியலங்க. சரி, நான் உங்க கூட வாட்டர் கேன் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லி ரோஹிணி எக்ஸாம் எழுத காலேஜுக்கு போக சொல்லலான்னு பார்த்தா உங்களை ஆளையே காணோம். நானும் கார்த்தியோட அவன் வைக்கிற ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு இடம் பார்க்க போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால்தான் நம்ம ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட பேக் கொடுத்து அமிச்சேன்.